வானதியும் இங்கே ஃபோன் பண்ணி வீட்டில் விசாரிக்கிறாங்க. ஆனால் இன்னும் பாண்டி வரலப்பா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோன்னு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வீட்டில் இருக்க யாருமே வானதியை நம்பலை. உன்னை ஏமாற்றிட்டு அவன் போக போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க இங்கே சேரன் என்ன பண்ணிடலாம், அந்த பாண்டிக்கு நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது, ஃபோனையும் ஆன் பண்ணலை, கடையிலையும் ஆளை காணும், இப்போ என்னப்பா பண்ணுறது, எங்கே போனான், இன்றைக்கி வானதி வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்காங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும்ல, இந்த நேரத்தில் அவன் எங்கே போனான்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே நாம் இங்கே இருக்கிறது சரியில்லைன்னு, நாம் நேராக கிளம்பி வானதி வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல, இல்லைப்பா பாண்டி இல்லாமல் எப்படிப்பா போகிறதுன்னு சொல்லி கேட்க, அண்ணே நீங்கள் கிளம்புங்கண்ணே, இந்த நல்ல நேரம் நல்ல நாள், இதை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா வானதிக்கும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும், நீங்கள் கிளம்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கிளப்பி விடுறாங்க. பல்லவன், சோழன், சேரன், நடேசன் எல்லாருமே கிளம்புறாங்க. எனக்கு என்னமோ இது சரியாக படலை அப்படின்னு நடேசன் சொல்ல, அங்கிள் நம்ம நல்ல விஷயமா பேச போகிறோம், இதுக்குள்ளே ஏன் அங்கிள் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு எங்கள் நிலா சொல்ல, அட போப்பா என் மனசில் பட்டதை நான் சொன்னேன் அப்படின்னு நடேசன் யதார்த்தமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நடேசன் எல்லாருமே இந்த குடும்பமே வானதி வீட்டுக்கு போங்க, வானதியும் என்னமோ சொன்னீங்க, என் வீட்டில் அந்த வீட்டிலேருந்து என்னை தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு, என்னை ஏமாத்திடுவாங்கன்னு, இப்போ பாருங்க அப்படின்னு அங்கே வானதி அண்ணன் கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, மாமா கிட்டன்னு எல்லார்கிட்டையும் சொல்லும்போது உள்ளே வர நடேசன், சேரன் எல்லாருமே உள்ளே வராங்க. அப்போது இங்கே வீட்டில் இருக்க வானதியுடைய அண்ணன் கேட்குறாங்க, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, எங்க வானதி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பாண்டியை காணோம், எங்க அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல உடனே வானதியுடைய தாய் மாமா முதல்ல நீங்கள் வந்து உட்காருங்கன்னு உள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல குடும்பமாக தான் தெரியுது, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே சம்மந்தம் தான், முதல்ல எங்களுக்கு எங்கள் பொண்ணு உங்கள் பையன் பின்னாடி சுற்றுறதுல துளி கூட விருப்பம் இல்லை, பையனும் இப்போ சொந்தமாக தொழில் தொடங்கி வச்சிருக்காரு, அந்த ஒரு காரணத்துக்காகவும் சொந்தமாக வீடு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் எங்கள் பொண்ணை உங்கள் பையன் கையில் ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு வானதியுடைய தாய்மாமா சொல்ல, வானதியோடைய அம்மாவும் அப்பாவும் அமைதியாகவே இருக்காங்க. ஆமாம் வானதி வந்து கேட்குறாங்க, பாண்டியங்க ஏன் இன்னும் அவன் வரல, அவன் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கேட்க, இல்லைப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா அதை தவிர்க்க முடியல போல, இருப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சேரன் சமாளிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த குடும்பத்து மேலே நம்பிக்கையே இல்லை, வானதியை போய் அந்த பாண்டி பையலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவனே இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கே வர முடியாமல் எஸ்கேப் ஆயிட்டான், அவன் எப்படி நம்ம வீட்டு போன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவான வானதியோடைய அண்ணன் இங்கே கண்டபடி பாண்டியை திட்டுறாங்க. நடேசனுக்கு கோவம் வந்துடுது, இங்கே பார் உன்ன மாதிரியான கேன புத்தியெல்லாம் என் பையனுக்கு கிடையாது, உன்ன மாதிரி இங்கே ஒரு பொண்ணை ரோட்டில் நிற்க வச்சு தன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் என்னைக்காவது கிண்டல் பண்ணானா, இல்லை போனா போகுதேன்னா உன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட்டு வச்சதே பெரிய விஷயம், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்கள் புள்ள பாண்டியை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்க வேணாம் அப்படின்னு நடேசன் சொல்ல, இப்போ அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, நம்ம நல்ல விஷயமா வந்திருக்கோம், பாண்டியுடைய கல்யாண விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோன்னு சொல்ல, அட இவன் யாருடா, அவனுக்கு தான் அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு புத்தி இல்லைன்னா உனக்குமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அங்கள் அப்படின்னு நிலவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ வேற, உனக்கு எதுவும் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு அப்பவே தெரியும்பா இது சரியான ஃப்ராடு குடும்பம்னு சொல்லிட்டு திரும்பவும் வானதியுடைய அண்ணன் கண்ணா பின்னான்னு சத்தமோட பாண்டி வந்து வாசலில் நிற்கிறாங்க. பாண்டி வந்துட்டியா, உன்னை காணாம வீட்டில் இருக்க எல்லாரும் என்னெல்லாம் பேசுறாங்க பாரு, இதெல்லாம் எதுக்கு பாண்டி, தேவையில்லாமல் பொண்ணு பார்க்க வரோம் நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன், ஆனால் நீ என்னடானா இப்படி வந்து நிற்கிறேன், அழுக்கு ட்ரெஸ்ஸோட நல்ல ட்ரெஸ் கூட எடுத்து போட்டு வர மாட்டியா அப்படின்னு வானதி ஓடி போய் பாண்டியை பிடிச்சு கேட்குறாங்க. பாண்டியை பார்த்துட்டு நடேசனும் என்னடா எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பாண்டியை பார்த்து கேட்க, எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேங்க. பாண்டி எனக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்க பரிபூர்ண சம்மதம் தான் அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கல்லப்பா, பாண்டி என்னமோ என்னை ஏமாத்திட்டு போயிடுவான்னு சொன்னீங்க, ஆனால் அவன் என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான்னு கேட்குதான், டேய் உனக்கே கேட்குதாடா அப்படின்னு அண்ணனை பார்த்து திட்டிட்டு, வானதி நீ சொல்லு பாண்டி அப்படின்னு சந்தோஷமாக சிரித்த மாதிரி பாண்டியை பார்த்து சொல்ல, எனக்கு வானதியை பரிபூர்ணமாக கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் அதே சமயம் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் எங்கள் கல்யாணம் நடக்க எனக்கு இப்போதைக்கு இந்த நிச்சயமோ கல்யாணமோ இதில் எதிரையுமே விருப்பம் இல்லை, வானதியும் படிக்கட்டும், நல்லபடியாக படித்து முடிக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாதா, எங்கள் வீட்டோட நிலைமையும் கொஞ்சம் மாறணும்ல, அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும், அண்ணனை விட்டுட்டு நான் இப்போ கல்யாணம் பண்ணனா அண்ணனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் இப்போதைக்கு எதுவுமே வேண்டான்னு நான் தள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வானதி, என்ன பாண்டி இப்போ தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சம்மதமே சொல்லியிருக்காங்க, நீ என்ன இவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு வானதி கேட்க, வானதி உனக்கு எதுவும் புரியாது, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு வானதியுடைய தாய்மாமா அவங்க அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சதுக்கே ரொம்ப சந்தோஷம், ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிடவும்
இங்கே பாண்டிக்கிட்ட வானதியுடைய தாய்மாமா கேட்குறாங்க, ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இதுக்கு பாண்டியும், இல்லை அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் முடியணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ திடீர்னு கல்யாணம் ஆனாலும் எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இப்போதைக்கு இடம் இல்லை, ஒரு ரூம் வேற கட்டணும், அப்படி கட்டினா தானே நாங்கள் அந்த வீட்டில் வாழவும் முடியும், எதுவுமே இல்லாமல் இப்படி எந்த முயற்சி எதுவுமே அந்த வீட்டில் நாங்கள் இது வரைக்கும் போட்டதில்லை, இத்தனை வருஷ காலமாக அந்த வீட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ ஒரு வழியாக அது எல்லாமே முடிஞ்சு அந்த வீடு எங்களோடதுன்ற மாதிரி எங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு, இனிதான் அந்த வீட்டில் நாங்கள் எல்லா வேலைகளையுமே பார்க்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் வானதி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என்னால் இப்போதைக்கு இங்கே வரத்துக்கு கூட பிடிக்கல, விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது, ஆனால் இதனால் வேறு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவை எடுத்து நான் பேசலான்னு வந்தேன்னு சொல்ல, ஓ இப்போ தானே எனக்கே புரியுது நீ ஏன் இவ்வளோ நேரம் இங்கே வராமல் இருந்தானு, அப்போ உனக்கு என்னை விட இவங்க தான் முக்கியம் இல்லை அப்படின்னு வானதி ரொம்ப கோபமாக சத்தமாக கேட்க, என்ன பேசுகிற நீ அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க, அதானே நான் அன்னைக்கு சொன்னதை நீ மனசில் வச்சுட்டு தானே இன்னைக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் கூட நீ வராமல் உட்காந்துட்டு இருக்க, ஆமாம் என்னை விட உனக்கு இவங்க எந்த விதத்தில் ரொம்ப உயர்வாக போயிட்டாங்க அப்படின்னு வானதி கேட்டதுமே நிலாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, என்ன வானதி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நிலாவும் பேசும்போது, நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த வீட்டில் பொய்யா கல்யாணம் பண்ணி ஊரை ஏமாற்றி அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கீங்க, பத்தாத்துக்கு அந்த வீட்டில் ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்து இருக்க வச்சுருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் தானே, போனால் போகுது நாமளே அந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறத விட்டுட்டு இன்னும் அந்த வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு வானதி சொல்லும்போது, அதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, சோழன் கையை உயர்த்த, போதும் நீங்கள் ஆனா உனானா அந்த நிலாவுக்காக பேச வந்தது எல்லாம் போதும், என்னமோ உண்மையிலே காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க, இங்கே பாருங்கள் நானும் பாண்டியே கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போ இதை விட்டால் நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு திரும்ப என் வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, என் அண்ணன் என் அப்பா என் அம்மாலாம் திரும்ப மனசு மாறதான் செய்வாங்க, இப்போ இருக்க மனசு நிலையாக இருக்குமான்னு கேட்டால் அது இருக்குமான்றதில் எனக்கு சந்தேகம் தான், எனக்கு பாண்டியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வரணும், அதுக்கு இடையூறாக இருக்கதே நீங்கள் தான், அந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா எனக்கும் பாண்டிக்கு இருக்கிற ரூமு கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல, இங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, உடனே அங்கே நின்றுட்டு இருக்க நடேசன் வந்து, என்னம்மா பேசுகிறேன், இன்னும் அந்த வீட்டுக்கு நீ மருமகளாகவே வரல, ஆனால் என் வீட்டுக்கு சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ வந்த மருமகளான எங்கள் நிலாவை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கான உரிமை உனக்கு முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க, என்ன இது இப்படி நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு குடும்பத்துலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதுவும் வானதி அந்த வீட்டில் வாழ போகிறதுக்கு முன்னாடியே நீ வானதியை வந்து இவ்வளோ பேர் எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டீங்க, அதுவும் கட்டிக்க போகிற புருஷனே வானதி பக்கம் இல்லைன்னா எப்படி அப்படின்னு வானதியுடைய தாய்மாமா சொல்லும்போது, வானதியும் இங்கே எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க, போதுமா இப்போ சந்தோஷமா, ஒரு வழியாக இங்கே எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி வந்தவங்க இப்போ எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க போகிறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்குறாங்க, நிலா உடனே ஏன் அதிர்ந்து போய், வானதி நான் என்ன சொல்ல வரேனா, அம்மா நீ நிறுத்துமா, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச வேணாம், இந்த பிள்ளைகிட்டெல்லாம் பேசி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறியா, முடியவே முடியாது, எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயத்துலையும் முந்திரி கோட்டைத்தனமாக செஞ்சுட்டு இருக்க இந்த பிள்ளைக்கு எதை சொன்னாலும் புரியாது, எதை சொன்னாலும் நாம தான் அந்த பிள்ளைக்கு கெட்டவங்களாகவும் தெரியும், இந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் இருக்க இந்த சந்தோஷம் இனி இல்லாமலே போயிடும், அதுக்கு இந்த பாண்டி தனியாகவே இருந்துட்டு போயிடலாம், டேய் வாடா நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க, இதை கேட்ட உடனே பாண்டியும் முறைச்சு பார்த்தபடியே நிற்கிறாங்க வானதியை முறைச்சு பார்த்தபடி மட்டும் இல்லை நடேசனும் சொல்லி திட்டுறாங்க, இங்கே பாருமா அந்த வீட்டுக்கு நீ மருமகளாகவே ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே நீ பேசுகிற விஷயத்துக்கு நாங்கள் உடன்பட்டு நீ சொன்னா சரியா இருக்குமா, நாங்கள் அதை அப்படியே பண்ணுறோன்னு சொல்லி தலையாட்டி நினைக்கிறியா, இங்கே பாரு உன்னையை விட இந்த வீட்டில் என் பசங்களை விட எனக்கு இந்த புள்ள தான் ரொம்ப முக்கியம், இந்த பிள்ளை இல்லைனா அந்த குடும்பம் இன்னைக்கு இந்த சந்தோஷம் கூட எங்கேயா அனுபவிச்சிருக்காது, ஏன் அந்த வீடு கூட எங்களுக்கு இப்போ இல்லாமல் போயிருந்திருக்கோம், எல்லாத்துக்கும் காரணமான இந்த பிள்ளையே போகிறேன்னு சொன்னாலும் எங்களால் நிலாவை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு வா, அப்படி ஒருவேளை அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை, உன் அம்மாவும் அப்பாவும் விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்ற எண்ணமும் வேணாம், உங்கள் பிள்ளைக்கே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நீங்களே ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுங்க, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு பொண்ணை நாங்கள் ஏற்றுக்க தயாராகவே இல்லை அப்படின்னு நடேசன் சொல்லும்போது, அது 3 பேருக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது, வானதியுடைய அம்மா அப்பா அவங்க தாய் மாமான்னு எல்லாருக்கும், என்ன பாண்டி உங்கள் அப்பாவை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் இது நாள் வரைக்கும் அவர் பேச்சை நான் கேட்டதே இல்லை, ஆனால் இப்போ முதல் தடவையாக கேட்குற நிலைமையில நான் இருக்கேன்,
ஏன்னா உன்னுடைய கேரக்டர் அப்படி இருக்கு வானதி. நீ திருந்தினா மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ இப்படி எல்லாத்துக்கும் அடம்பிடிச்சிட்டே இருந்தனா உன்னால் மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கவங்களாலுக்கும் உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் பாண்டி, உண்மையிலேயே வாழ்க்கையில் நல்ல முடிவு எடுத்திருக்குன்னு சொல்ல, என்ன சொல்ல நீங்கள் வேற இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்ல, ஏங்க நம்ம தியாகம் பண்ணிட்டு தியாகியாக கூட வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க கிட்ட நம்ம அந்த மாதிரி நல்ல பேர் எடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கெடுதலாகவே தோணுன்றப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேற என்னதாங்க செய்யறது? வாங்கங்க போகலாம். நீங்கள் அந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வீடு உங்களால் இப்போ எங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு. அதுவும் நீங்கள் இப்போ அந்த வீட்டோட மருமகன் சொல்ல, எந்த விதத்தில் நீங்கள் நிலவு அந்த வீட்டுக்கு மருமகன் சொல்கிறீங்க? அதான் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கல. எப்படியும் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். வெளியே போனால் வெளியில் தங்கி தானே ஆகணும். திரும்ப இந்த வீட்டில் டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கே தங்கவும் முடியாது. என்னன்னா கேட்குறது சரியான கேள்வி தானே இல்லா அப்படின்னு வானதி சொல்ல, அதை பற்றின கவலை உனக்கு எதுக்கு? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணி டிவோர்ஸ் ஆனாலுமே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. என்றைக்குமே அவங்க எங்களுக்கு அண்ணி தான் அப்படின்னு இங்கே பாண்டி மட்டும் இல்லை பல்லவனும் சேர்ந்து சொல்கிறாங்க. அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்கன்னு இங்கே வானதியை பார்த்துட்டு பாண்டி, பல்லவன், சேரன், சோழன், நடேசன் எல்லாருமே நிலாவுக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அப்போது அங்கே நின்றுட்டுருக்க அவருடைய தாய்மாமா அந்த வானதி கணத்தில் பல்லான்னு ஓங்கி அறையும் விடுறாங்க. ஊனா போகுதே, இங்கே பொட்ட பிள்ளையாச்சேன்னு அடிக்காமல் இத்தனை வருஷமாக வளர்த்ததுக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கல. படிக்கிற பிள்ளையாச்சே இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு பார்த்தா, ஆனால் உன்னுடைய பிடிவாதத்தால் சரி கல்யாணத்தை பண்ணி வைப்போமேன்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இவங்க எல்லாருமே வரவழைச்சா, நீ காதலிக்கிற அந்த பையன் குடும்பத்தை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறனா, அப்போ உனக்காக நாங்கள் ஏதாவது வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா என்ன ஆயிருக்கும்? அம்மாடியோ, உன்னைலாம் இந்த இடத்துல இல்லை எந்த இடத்துலையும் கட்டி கொடுக்கவே முடியாது. ஒழுங்காக திருந்தி வாழ்கிறதுக்கான வழியை பாரு. எங்களுக்கு முன்னாடியே இப்படி அந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுகிறேன்னா அப்போ அந்த குடும்பத்துக்கு போனால் என்னெல்லாம் நீ பேசுவ? இங்கே பாருமா வானதி, ஒரு பொண்ணுனா பொறுமை வேணும். அந்த பொண்ணுக்கூடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் தான் அந்த குடும்பத்தோட எல்லா கௌரவமுமே அடங்கியிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ திடுதுப்புன்னு எல்லாத்தையும் பேசிடுவேன், அதனால் எல்லாரும் மனசு வருத்தப்பட்டு நிற்கணுமா? அந்த குடும்பம் பேசுகிறதான் சரி. இங்கே பாருங்கப்பா, உங்கள் அண்ணனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணுங்க. அடுத்து உங்கள் வீட்டை சரி பண்ணணும்னு சொன்னீங்களே, அதையும் சரி பண்ணுங்க. அது வரைக்கும் இவளுக்கு பொறுமை இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நாங்களும் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு அங்கே உங்கள் மாமாவை சொல்ல, இங்கே நின்றுட்டுருக்க மொத்த குடும்பமும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வானதியும் அழுதுகிட்டேவும் நிற்கிறாங்க. இவளெல்லாம் என் பொண்ணான்னு பிறந்தைய வயிற்றுல பிறந்து தொலைச்சாலே இன்னும் எத்தனை இடத்துல இவளால் அசிங்கப்பட்டு நிற்க போகிறோன்னோ தெரியலன்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் திட்டிட்டு போகிறாங்க. இங்கே நிலாவுடைய இங்கே வானதியோடைய அப்பாவும் எதுவுமே பேச போக வானதி அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம நினச்சது போல் இந்த கல்யாணமும் நிச்சயமும் நடக்காமல் போச்சேன்னு அவங்க அண்ணனுக்கு ஒரு நிம்மதி. வீட்டுக்கு போன நிலா, ஏன் பாண்டி எனக்காக நீங்கள் எதுக்காக எல்லாரும் வானதியை வேண்டான்னு சொல்லிட்டு வரணும்? பாவம் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்ல, அவன் நினச்சாலா நீ நம்ம வீட்டில் இருக்க எல்லார் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சாலா அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாரும் எதுவும் பேசாமல் இருக்க, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்கங்க, போய் நல்லபடியாக நிம்மதியாக தூங்குங்க. அந்த மாதிரியான வாயாடி நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகுன்னு இப்போவே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் நம்ம பிரச்சனையில் விழணுமா அப்படின்னு சோழனும் கேட்குறாங்க. சேரனும், இல்லை நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உள்ளே போப்பா, நடந்தது நடக்கட்டும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இங்கே சேரன் தைரியம் சொல்லி நிலாவை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே நடேசனை பார்த்துட்டு, உருப்படியாக இன்றைக்கி நிலாவுக்காக ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அதே என்னடா உருப்படியா? இங்கே பார், எனக்கு நிலா தான் ரொம்ப முக்கியம். நான் பெத்த பசங்க 4 பேர் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் 4 பேர் செய்யாத விஷயத்த நிலா வீட்டுக்கு வந்த நாள் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து எனக்காக பண்ணிகிட்டு இருக்கா. சாப்பிட்டியான்னு கேட்குறது அக்கறையாக இருக்கட்டும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற அந்த குணமாக இருக்கட்டும், இது நிலாவை தவிர வேறு யாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் என்னாலுக்கு சொல்ல தெரியலை. எனக்கு நிலா ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கண்கலங்கி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாருக்குமே ஒரு விதமான கஷ்டத்தை கொடுக்க தான் செய்யுது.